ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ட்ரை வித் ரிசோர்ஸஸ்னா என்னன்னு டீடைல்டாக பார்க்கலாம். நம்ம VS கோட் போய்க்கலாம். ஓகே, நம்ம கிட்ட ஒரு பேசிக்கான கோட் இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ட்ரை கேட்ச் பிளாக் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ட்ரை ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கேட்ச்னு வந்துட்டு கிரியேட் பண்ணணும். இல்லை நம்ம ஃபைனல் லைன் கூட கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஃபைனல் லைன் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபைனல் லைன் கிரியேட் பண்ணிட்டோம், கேட்ச்னு கிரியேட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேட்ச்னு வேணா கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, கேட்ச் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம மூணையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இதை நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு int a equal to 0 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்துட்டு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். int b equal to int b மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம equal to 0 வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு ஈஸியா புரியும். இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு b equal to 10 by a, அதாவது வந்துட்டு 10 வேல்யூ வச்சு a நான் டிவைட் பண்றேன். இப்போ எனக்கு எப்படி அவுட்புட் வரும், எனக்கு எப்படி எக்ஸெப்ஷன் வரும், அதனால வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர் யூஸ் பண்ணி சம்திங் வென்ட் ராங் வந்துட்டு பிரிண்ட் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே, நமக்கு வந்துட்டு எக்ஸெப்ஷன், அதனால சம்திங் வென்ட் ராங் இருக்கு. இதே இங்க வந்துட்டு நம்ம 10 போட்டோம்னா வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகும். சாரி நம்ம இங்கே 10 போட்டோம், ஏக்கு 10 போடணும். நம்ம ஏ தான் டிவைட் பண்றோம். கம்பைல் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு கரெக்டாக தான் ஒர்க் ஆயிருக்கு. நம்ம என்ன பிரிண்ட் ஆகுது அவ்வளோதான். நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு இங்க வந்துட்டு பியை பிரிண்ட் பண்றேன். ஓகே, நமக்கு வந்து இப்போ 1 கரெக்டாக தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். நான் என்ன பண்ணா வந்துட்டு இங்கே வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹாய் அப்படின்னு. இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு எரர் த்ரோ பண்ணுது. ஓகே ஃபைன், நான் கம்பைல் பண்றேன், ரன் பண்றேன். ஓகே, சம்திங் வென்ட் ராங் 0. ஓகே, ஆனால் எனக்கு ஹாய் ஏன் வர மாட்டேங்குது, எனக்கு ஹாய் வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இதை கம்பைல் பண்ணிட்டு இதை கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் V கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் கம்பைல் பண்றேன், ரன் பண்றேன். ஓகே, சம்திங் வென்ட் ராங் வந்துருச்சு, ஹாய்னு வந்துருச்சு. ஓகே, எனக்கு இந்த ஹாய் வந்து எப்பயுமே வேணும். ஓகே, இப்போ எனக்கு வந்து சம்திங் வென்ட் ராங் அப்போ வந்துருச்சு. இப்போ எனக்கு இது சம்திங் வென்ட் ராங் வராதப்ப, அதான் கேட்ச் பிளாக்குள்ளேயே வராதப்போ வந்து செக் பண்றேன். ஓகே, எனக்கு அது ஹாய் வரவே இல்லை, ஏன்னா வந்து இது கேட்ச் பிளாக்ல இருக்கிறதுனால எரர் இல்லாதனால வரவே இல்லை. இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை எடுத்து ஃபைனலிக்குள்ள போறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. கம்பைல் பண்ணிக்கிறேன், இப்போ ரன் பண்ணுறேன். இங்க பாருங்க, எனக்கு இது கரெக்டா தப்போ. இப்போ கரெக்டா இருக்கிற போது எனக்கு ஹாய் வந்துருச்சு. இப்போ தப்பா இருக்கும்போது ஹாய் வருதா செக் பண்ணலாம். ஓகே, தப்பா இருக்கும்போது எனக்கு ஹாய்னு பிரிண்ட் பண்ணுது. நான் எதிர்பார்க்காம அவுட்புட் வந்துருச்சு. இதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஃபைனலின்னு யூஸ் பண்றோம். இப்போ இது கரெக்டோ தப்போ, எனக்கு ஒரு அவுட்புட் இது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஃபைனல் யூஸ் பண்ணலாம். இதை நம்ம ரிசோர்ஸை வந்துட்டு ஸ்டாப் பண்றதுக்காகவும் இந்த ஃபைனல் யூஸ் பண்ணலாம். ஓகே, ரிசோர்ஸஸ் இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸஸ் என்னன்னு பார்க்கலாம். இதையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு யூசர் டர்ன் இன்புட் வாங்குறேன் பஃபர் ரீடர் மூலியமா. பஃபர் ரீடர். ஓகே, இது ஒரு கிளாஸ் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகே, நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு இதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன், bfன்னு. இப்போ வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், நியூ பஃபர் ரீடர். இப்போ வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம இங்க பாஸ் பண்ணுவோம் இந்த பஃபர் ரீடருக்கு. இதுக்காக என்ன பண்ணனா வந்துட்டு இன்புட் பஃபர் ரீடருக்கு ஒரு இன்புட் ஸ்ட்ரீம் ரீடருக்கு வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இன்னொரு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள் உள்ள பாஸ் பண்ணிக்கிறேன். அதை போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எப்படி என்ன பாஸ் பண்ணணும்னா சிஸ்டம் டாட் இன் பாஸ் பண்ணணும். இது ஒரு ஆப்ஜெக்ட் சிஸ்டம் டாட் இன், இதை பாஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஐ டாட் இன்ன வந்துட்டு நம்ம இதுக்குள்ள பாஸ் பண்ணணும். ஓகே ஃபைன். இந்த பஃபர் ரீடர் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணவே இல்லை. import java.io. input stream reader, buffer reader, input stream reader. ஓகே ஃபைன். நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு ஒரு வேல்யூ வந்துட்டு யூசர்ல இருந்து வாங்க போறேன். இப்போ அதுக்காக bf யூஸ் பண்ணியிருக்கேன். bf டாட் ரீட் லைன். இப்போ நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக int a equal to bf டாட் ரீட் லைன். இந்த bf டாட் ரீட் லைன் வந்துட்டு ஸ்ட்ரிங் யூஸ் பண்றது. நம்ம இங்க இன்டர்னல் டேட்டா டைப் யூஸ் பண்ணிருக்கனால நம்ம வந்துட்டு இன்டிஜர்
டாட் ஃபேர்சென்ட். ஓகே, நான் வந்து இந்த ஏவை வந்து பிரிண்ட் பண்ண பார்க்குறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஏ. ஓகே ஃபைன். நான் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். சாரி, எங்கேயோ செமிகோலன் மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, செமிகோலன் போட்டுக்கிட்டேன். இப்போ திரும்ப கம்பைல் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, இது ஒரு வேல்யூ எதிர்பார்த்து நிற்கிது. நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு 15 ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். ஓகே, 15 ஹாய். ஓகே, இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு இந்த பஃபர் ரீடர்ன்றது ஒரு ரிசோர்ஸ். இப்போ இந்த ரிசோர்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஆனால் நம்ம க்ளோஸ் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வந்துட்டு இங்கே க்ளோஸ் பண்ணலாம். bf டாட் க்ளோஸ். ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இப்போ பிஎஃப் என்ன பிரச்சனைனா வந்துட்டு ஒரு ட்ரை பிளாக் உள்ள இருக்கு, அதாவது ஒரு இடத்துக்குள்ள நம்ம அடைச்சு வச்சிருக்கோம் இந்த பிஎஃப்ன்ற வேரியபிள். அதனால என்ன பண்றேன்னா வந்துட்டு இந்த பிஎஃப்ன்ற வேரியபிள் வெளியே கொண்டு வரேன். காப்பி பண்ணிக்கிறேன். வெளியே கொண்டு வந்து ஈக்குவல் டு நல்லன்னு போட்டுக்கிறேன். ஓகே, நான் இந்த பிஎஃப் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன், இல்லை கரெக்டாக ஆகும். நம்ம என்ன பண்ணாலும் வந்துட்டு இந்த பிஎஃப் வந்துட்டு ரிசோர்ஸ், பிஎஃப்ன்றது ரிசோர்ஸ் நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்றோம். எப்பயுமே நெட்வொர்க்கிங் டேட்டா பேஸ் அந்த மாதிரிலாம் போறப்ப ஒரு ரிசோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா வந்துட்டு ஒரு ரிசோர்ஸை க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா வேற யாராவது யூஸ் பண்ணுவாங்க அந்த ரிசோர்ஸை. சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். டாட் க்ளோஸ். ஓகே, இங்கே ஒரு எரர் இருக்குது. இது வந்துட்டு ஐ1 இதை த்ரோ பண்ண சொல்லுது, ஆட் த்ரோ டிக்ளரேஷன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி ரன் பண்ணலாம். ஒரு வேல்யூ கேட்குது என்கிட்ட, நான் வந்து 13 கொடுத்துக்கிறேன். நான் என்டர் அடிக்கிறேன். ஓகே, நமக்கு அது பிரிண்ட்டும் ஆயிடுச்சு, நமக்கு வந்துட்டு க்ளோஸும் ஆயிடுச்சு, இந்த ரிசோர்ஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்காக தான் நம்ம வந்து ஃபைனல்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்றோம். ஓகே, ஃபைனல் யூஸ் பண்ணாமே வந்துட்டு இந்த ஃபைனலையும் யூஸ் பண்ணாம இந்த பிஎஃப் டாட் க்ளோஸும் யூஸ் பண்ணாம க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். நான் இப்போ என்ன பண்றேன்னா வந்து இந்த கேட்ச் பிளாக், ஃபைனலி எல்லாத்தையும் ரிமூவ் பண்றேன். கேட்ச் பிளாக் ரிமூவ் பண்ணக்கூடாது, ட்ரை யூஸ் பண்ணா கண்டிப்பா கேட்ச் யூஸ் பண்ணணும். ஓகே, நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு இந்த இன்புட், ஓகே இன்புட் டாட் இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் சிஸ்டம் டாட் இன் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த ஐஎனுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்றேன். ஏன்னா இந்த ஐஎன் வந்துட்டு ஒரு வேரியபிள், ரெஃபரன்ஸ் வேரியபிள். இது நம்ம வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்றதுக்காக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். ஆனா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரே ஒரு தடவை தான் ஐஎன் யூஸ் பண்றோம். அதனால இது நமக்கு தேவையான இன்னொரு தடவை இருக்கு. நம்ம கண்ட்ரோல் எக்ஸ் அழுத்திக்கலாம். ஓகே, ஏதோ எரர் அடிக்குது, என்னன்னு பார்க்கலாம். The method input stream reader system dot in is undefined for the type welcome. ஓகே, நான் கண்ட்ரோல் சி அழுத்தி ஓகே, இப்போ நான் இதை மட்டும் காப்பி பண்ணி இந்த இடத்துல போடுறேன். இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த லைனை. ஓகே ஃபைன். இங்கே எரர் அடிக்குது, இது மட்டும் என்ன செக் பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த மாதிரி ரிசோர்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணணும்னா வந்துட்டு ட்ரை பிளாக்குள்ளேயே வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ நான் கண்ட்ரோல் எக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ட்ரை பிளாக்ல நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பேரன்ஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ள வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 இது இருக்கு. ஓகே ஃபைன், இதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓப்பன் க்ளோஸ் க்ளோஸ், இன்னொரு க்ளோஸ் வரும். ஓகே டன். நம்ம இப்படி தான் பண்ணணும். ஓகே, நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். இங்கே ஏதோ எரர் அடிக்குது. இந்த மெத்தட் இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் இஸ் அன்டிஃபைன்ட். ஓகே, நம்ம வந்துட்டு என்ன பண்ணனா வந்துட்டு நியூன்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன், நம்ம வந்துட்டு நியூவாக தான் வந்துட்டு இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்துட்டு பேக் ஸ்பேஸ் எடுத்து இதில் ரிமூவ் பண்ணிக்கிறேன், நாட் ஸ்பேஸ்லாம். இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம், என்ன அவுட் வருதுன்னு பார்க்கலாம். கம்பைல் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன், எதில் அடிக்குது, என்ன எரர்? இங்கே வந்துட்டு செமிகோலன். ஓகே, ட்ரைக்கு அப்புறம் செமிகோலன் வராது, சாரி. நம்ம கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். ஏன்னா ட்ரை வந்துட்டு ஒரு பிளாக் நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப செமிகோலன் வச்சு என் பண்ணக்கூடாது. செமிகோலன் எதுக்கு வைக்கிறோம்னா வந்துட்டு அதோட ஸ்டாப் ஆயிருன்றதுக்காக தான். கம்பைல் பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வேல்யூ கேட்குது என்கிட்ட, நான் 13 கொடுப்பேன். ஓகே ஃபைன், 30 கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒரு ரிசோர்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா வந்துட்டு என் பண்ணலாம். என் பண்றதுக்காக நம்ம ட்ரை பிளாக்குள்ளேயே வந்துட்டு ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பேரன்சிஸ்ல வந்துட்டு கொடுக்கறது பேர் தான் வந்துட்டு ட்ரை வித் ரிசோர்சஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. பை பாய்.